இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை இருந்திருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி என்பது கண்டிப்பாக நடந்தது. 2026 தேர்தல் என்பது உதயநிதி வாசஸ் அண்ணாமலை வாசஸ் விஜய் கிடையாது. ராமருக்கு அணில் உதவினா மாதிரி அளவு கூட நான் உதவல. அதுல எல்லாம் நான் சும்மா பொதுவெளி. தாவேகா இன்னும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அதிமுகவுக்கு ஓட்டு போடாமல் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. எல்லாம் வந்ததுனால சரி இப்போதைக்கு பேசாம இருப்போம், தேர்தல் நேரத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சுக்கலாம். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அதை தாண்டி நிறைய கள ஆய்வு முடிவுகளை ரொம்ப துல்லியமா கணிக்கக்கூடியவர்னு பெயர் பெற்ற திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறேன். சார், நீங்க கள அரசியல்னு ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கீங்க. இந்த கள அரசியலை கடந்த 4.5 ஆண்டுகளாக அதிமுகவுக்கு செய்ய நிறைய இடத்துல வாய்ப்பு இருந்தும் தவற விட்டது ஏன்? மக்கள் பிரச்சனையை இவ்வளவு ஆண்டு காலமாக பேசியிருக்காங்க. திராவிட கட்சிகளா தமிழகத்தை அதிக முறை ஆண்ட கட்சின்னு நம்ம அதிமுகவை சொல்றோம். அவருக்கு அவருடைய இடத்த பொசிஷனை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நம்ம பேசியிருக்கோம். ஏன் அவர் களத்துக்கு வரல? சோ நான் 2 விதமா பார்க்கிறேன். 2021க்கு அப்புறம் அந்த தேர்தல் தோல்விக்கு பிற்பாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருமளவுல அரசியலே செய்யல. பல காரணங்கள் இருக்கலாம். அதுல முக்கியமான காரணமா நான் பாக்குறது, அவர்களுக்கு அந்த எடப்பாடி அவர்களுக்கு கட்சியை தக்க வச்சு கொள்ளணும். ஏன்னா அப்பதான் ஓபிஎஸ் எப்படி கழட்டி விடுறது, அந்த பல கேஸ்கள் ஓடிட்டு இருந்தது. அந்த கேஸ்ல எல்லாம் வின் பண்ணி அந்த அந்த ரெட்டையில சின்னத்தையும் சரி கட்சியும் சரி தக்க வச்சு கொள்ளணும். கேசி பழனிசாமி தொடர்ந்த ஒரு கேஸ் இருந்தது, சசிகலா தொடர்ந்த ஒரு கேஸ் இருந்தது, ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்லாம் இருந்தாங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இப்படிலாம் இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அவர் கட்சியை தன் கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு அது ஒரு ரீசன் அது பார்க்கிறேன். 2வது ரீசன், திமுக அரசுல இருந்து கொடசல்கள் நிறைய பெருமளவுல, அதாவது பல மந்திரிகள் வீட்டுக்கு ரெய்டு எல்லாம், டிபிஎஸ்சி ரெய்டு எல்லாம் வந்தது. ஸோ இந்த சங்கடங்கள்லாம் வந்ததுனால சரி இப்போதைக்கு பேசாம இருப்போம், தேர்தல் நேரத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு மக்களுக்கே ஒரு கோபம் வர ஆரம்பிக்கும். அந்த கோபத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் கோபமடைந்து தன் பின்னாடி வருவாங்க. அதுக்காக எதிர்கட்சியே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை திமுகவுக்கும் அராஜக ஆட்சி செய்வாங்க. அதெல்லாம் நான் ஒரு ஆஃப்டர் தாட்டா தான் இது பண்றேன். அதுதான் ஸ்ட்ராட்டஜி என்று நான் சொல்ல வரவில்லை. சாணக்கியத்தனமாக யோசித்தார்கள், ஒரு ஆஃப்டர் தாட்டாக அதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றேன். ஸோ இந்த பெரு காரணங்கள் முக்கியம். 3வதாக, பாஜக கூட இருக்கக்கூடிய கூட்டணியை உடைத்துக்கொண்டு செல்வதற்கு எடப்பாடி அவர்கள் முழு மனசோடு தயாரா தான் இருந்தார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கூட இருந்த பலர் ஜெயக்குமார் போன்றவர்களோ இல்லைன்னா KP முனுசாமி போன்றவர்களோ பாஜக CV சண்முகம் போன்றவர்களோ பாஜக இல்லைன்னா நாங்க அப்படியே பெருமளவில் வெற்றி பெற்றிருப்போம், சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் வந்திருக்கும் அப்படி இப்படின்னாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 2024 SDPஐயோட கூட்டணி போயே சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் வரல. சோ இதெல்லாம் சேர்ந்து அவர் அதிமுக என்ற கட்சி ஒரு சிம்பாலிக் அப்போசிஷனா தான் இருந்தாங்க. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் போது ஏதாவது ஊர்ல ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது, அது அப்புறம் அடங்கி போயிட வேண்டியது, இல்லைன்னா ஒரு சட்டசபையில் அதை பத்தி பேச வேண்டியது, வெளிநடப்பு செய்ய வேண்டியது, கருப்பு சட்டை போட்டுக்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு சிம்பாலிக் எதிர்கட்சியா தான் இருந்தாங்க தவிர ஒரு எஃபெக்டிவ் எதிர்கட்சியாக அதிமுக இல்லவே இல்லை. 2024 தேர்தலையுமே அவர்கள் பெருமளவில் சோபிக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணம் திமுக எதிர்ப்பு அரசியலே என்பதை அவர்கள் கையில் எடுக்கவே இல்லை. ஆனா அதுக்காக எடப்பாடி ஒரு ரீசன் சொன்னாரு. ஒரு ரீசெண்டா தந்தி டிவில நடந்த ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாருன்னா, 2024 தேர்தல் எங்களுக்கு உண்டான தேர்தலே இல்லை. ஏன்னா பிரதம மந்திரி எந்த பிரதம மந்திரியை நாங்கள் ஆதரிக்க போறோம் என்று நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரதம மந்திரி வேட்பாளரே கையில கிடையாது. திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்தி கூட்டணி தான் பிரதம மந்திரி வேட்பாளர் அப்படின்ற அவர்கள் ஒரு கூட்டணி இருந்தது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளர். நாங்களும் மோடியை ஆதரிப்போம்னு சொல்லி வாக்கு கேட்கிற பிரயோஜனமே கிடையாது. அப்ப ஏன் நீ கூட்டணியிலே இருந்திருக்கலாமே மக்கள் கேட்பாங்க. ஸோ அதனால எங்களுக்கு உண்டான தேர்தல் இல்லை, பிளஸ் பணமும் செலவு பண்ண அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் அந்த எனர்ஜியை கன்சர்வ் பண்றதுக்காக இருந்தாங்க. எனர்ஜி நான் சொல்றது மணி எனர்ஜியும் சேர்த்து கன்சர்வ் பண்றதுக்காக இருந்தாங்க அப்படின்றதான் பார்க்கிறேன்.
அதனால வந்து 2024 அவர்கள் சோபிக்கல. ஸோ கடைசி ஒரு வருஷத்துல ஒரு தூக்கத்திலேருந்து எழுந்து வந்தா மாதிரி ஒரு வீறு நடை போட்டு அவர்கள் வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அட்லீஸ்ட் நவ் அவங்க எழுந்து வந்தது நல்லது என்பதை பார்க்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கு மேல வந்து திமுக அரசாங்கம் அதிமுக பழைய முன்னாள் மந்திரிகள் மேலேயோ யார் மேலேயோ ஒரு ஆக்ஷன் எடுத்துன்னா அது வந்து ஒரு சிம்பத்தியா தான் ஆகும். ஏன்னா என்ன ஆகும், அது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா என்று தான் பார்க்கப்படும். ரெண்டாவது மக்களுக்கு மிக அதீத கோபம் இருக்கு. அந்த கோபத்தை வந்து இவர் வந்து தன் பக்கம் சாதகமாக அறுவடை செய்து கொள்ள முடியும். பாஜகவோடையும் ஒன்றிணைந்தாச்சு இப்போ. ஏன்னா பாஜக ஆதரவு இல்லாமல் அதிமுக தனியாக இந்த 2026 வெற்றி பெற முடியாது என்பதும் நிதர்சனமான உண்மை. அதனால பாஜகனுடைய ஆதரவும் தேவை. அதனால பாஜகவோட ஒன்று சேர்ந்தாச்சு. தாவேகாவோடையும் கூட்டு சேரலாமான்னு என்று இருந்தார்கள். ஆனா அதுவும் பலன் அளிச்சிருக்கா. அதனால்தான் அவர் வந்து பாஜக கூட கூட்டணி சேருவதற்கு வந்தாங்க. பிளஸ் 2024 ஆட்சி அமைத்தால் 2029 வரைக்கும் மத்திய சர்க்காரினுடைய அனுகூலம் தேவை. அப்ப அவர்களை பகைச்சு கொண்டு தேர்தல் சந்திக்க வேணாம் என்ற பல காரணங்களுக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். ஸோ அதனால் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஒரு பாய்வதற்காக புலி பதுங்கின்றதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அதிமுகவை தங்களை காபந்து பண்ணி கொள்வதற்காக பதுங்கி இருந்தார்கள். அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பதுங்கி இருந்தார்கள். இப்போ நேரம் வந்ததுனால வெளிவந்திருக்காங்க அப்படின்றதான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே இந்த அரசியல் வாரிசு அதெல்லாம் ஒன்றை ஒன்று நம்ம பிரித்தே பார்க்க முடியாது. அரசியல் கட்சிகள், வாரிசுகள், ஆட்சி அதெல்லாம். சோ ஒரு இடத்துல வந்து உதயநிதி வரமாட்டாருன்னு சொல்றாங்க. அடுத்தது அவர் வராரு, எம்எல்ஏவானு ஜெயிக்கிறாரு. மந்திரி சபையில வரமாட்டாருங்கிறாங்க. அவருக்கு அப்புறம் ஒரு டைம் கொடுத்து மந்திரி சபையில இடம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க எங்கேயும் வேற எந்த பொசிஷனும் கிடையாதுன்னு நினைக்கும் போது துணை முதலமைச்சர் வராங்க. சோ வரும் 2026 தேர்தலில் இந்த பக்கம் ஒரு யங்ஸ்டரான விஜய் ஒரு நியூ கட்சியா ஒரு மாஸ் லீடரா ஃபார்ம் ஆயிருக்க. ஆல்ரெடி பாஜகவில் அண்ணாமலை வந்து தமிழகத்துல நியூக்கன் கார்னர் ரீச் ஆயிருந்த நேரத்துல உதயநிதி, அண்ணாமலை, விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிடப்பட்டே அண்ணாமலை வந்து பின்வாங்கப்பட்டாரா? See, I don't see that way. அண்ணாமலை மேல எது அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கலாம்னா கொடுத்திருக்கலாம். ஆனா அண்ணாமலைக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தா பாஜக அதிமுக கூட்டணி வருவதற்கு அவருக்கு மிகப்பெரிய தடையாக இருந்திருப்பார். அவர் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். ஆனால் பலர், என்னை போன்றவர்கள் பலரும் யோசித்தது என்னன்னா, இந்த ஆட்சி போக வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த ஆட்சி போகலைன்னா 2029லயும் நீங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் டு இது வந்திருக்காது. சென்ட்ரலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பி என்பது வருவதற்குண்டான வாய்ப்புகளே இல்லாம தான் இருந்திருக்கும். 2031லயும் சரி ஆட்சி எப்படி வெட்டி முறிச்சு வந்துருவோம்னு வரவும் முடியாது. பாஜகவும் பெருமளவுல அந்த அடுத்த 5 ஆண்டுகள் வளரவும் போறது கிடையாது. ஸோ அதனால சரி அட்லீஸ்ட் பாஜக வளரும் என்றதுனால நம்ம வந்து அண்ணாமலையே வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலை இருந்திருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி என்பது கண்டிப்பாக நடந்திருக்காது. அவர் பெரிய முட்டுக்கட்டையா இருந்திருப்பார். ஸோ அதுக்காக மாத்தினாங்களான்னா எஸ், மாற்ற வேண்டியதுதான். ஸோ கட்சி இஸ் பிகர் தேன் இண்டிவிஜுவல், நாடு இஸ் பிகர் தேன் த கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு என்ற ஒரு குறுகிய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியை விட அந்த மாநிலம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால அதற்காக கட்சி ஒண்டிதான் முக்கியம் என்று பார்க்கக்கூடாது. அது மாதிரி ஒரு தலைவர்கள் உருவெடுப்பார்கள். அவர் ஒன்னும் அப்படியே வந்து வெளில போயிட்டு அப்படியே நீ வெளில போகணும்னு சொல்லலையே. அவருக்கு ஒரு நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காங்க. காலம் கனிந்து வரும்போது வேற ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். அவர் அப்படியே ஒதுக்கி விட்டு அரசியல் பண்ணலாம். அவர் ஒதுங்கி இருக்காருன்னு நினைச்சு சொல்லலாம் தவிர அவரை வந்து ஒதுக்கி விட்டு அரசியல் செய்யவில்லை. பாஜகவும் செய்யவில்லை. அவர் இப்போதைக்கு ஒதுங்கி இருக்கார். நான் வந்து நடுவுல வரல என்று அவர் ஒதுங்கி இருக்கார், விச் இஸ் ஃபேர். அது அவருடைய எண்ணம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் அவரை விலக்காமல் தலைவர் பதவியிலிருந்து விலக்காமல் நீங்கள் இந்த கூட்டணியை அமைத்திருக்க சாத்தியமே இல்லை. இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று அமித்ஷா அவர்களும் நினைத்தார்கள், மோடி அவர்களும் நினைத்தார்கள், என்னை போன்ற சிலரும் யோசித்தோம். ஆனா நாங்க தான். ஆனா என்ன ஒரே ஒரு பெருமைன்னா, இந்த பல சமூக வலைத்தள போராளிகள்லாம் என்ன போன நானோ ஜேவிசி போன்றவர்கள் தான் இந்த முடிவே நாங்க தான் எடுத்தோம், நாங்க தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னு சொல்றாங்க. நான் வந்து ராமருக்கு அணில் உதவினா மாதிரி அளவு கூட நான் உதவல. அதுல எல்லாம்
நான் சும்மா பொதுவெளியில கருத்து சொல்லிட்டு இருந்தேனே தவிர அட்லீஸ்ட் ராமருக்காவது ஒரு பிடி மண்ணையாவது ஒரு அணில் எடுத்துன்னு போய் அந்த பாலம் கட்ட உதவி அந்த அளவுல நான் ஒரு இது கூட உதவி நாங்கள் யாருமே செய்யவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக அதை செய்யவில்லை. ஓகே, அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்களுடைய முடிவு என்பது மிக வரவேற்கத்தக்க முடிவு. அதனால அண்ணாமலை அவர்களை மாற்றிவிட்டு வேறு ஒருவர் வந்தால்தான் அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு என்று இருந்தால் அதற்காக அந்த ஒரு முயற்சியை செய்திருக்காங்கன்னு நான் பார்க்கிறேனே தவிர 2026 தேர்தல் என்பது உதயநிதி வாசஸ் அண்ணாமலை வாசஸ் விஜய் கிடையாது. இட் இஸ் டிஎம்கே கூட்டணி வாசஸ் ஏடிஎம்கே கூட்டணி. இதுவாக தான் இருக்க வேண்டும். இப்போது விஜய் என்ற ஒரு தனி மனிதர் பெரும் பிம்பமாக கட்டமைக்கப்படுகிறது. அது இன்னும் பிம்பம் தானா இல்லையா என்பதை எலெக்ஷன் தான் முடிவு செய்யும். நான் பல காலமாக இன்றைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கிறது அவர் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு கிங் மேக்கராக மாறுவார் என்று கூட நான் இன்னும் யோசிக்கல. ஆனால் துக்ளக் இதயா போன்றவர்கள்லாம் ஒரு 25% வரைக்கும் கூட வருவாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டே அவர்கள் 22% வரைக்கும் வருவான்றாங்க. ஜேவிசி ஸ்ரீராம் அவர் பண்ண ஒரு இதுல 15% வரைக்கும் வருவாங்க. பிளஸ் அவர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த கள நிலவரத்துல தெரியுது, அதாவது தெர் இஸ் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஒரு கிங் மேக்கராக மாறக்கூடிய இடத்துக்கு வருவாங்களான்னா எனக்கு இன்னும் அது தோணல. அதுக்கு ஒரு ரீசன்ஸ் இருக்கு, நம்ம அதை பத்தி பின்னாடி பேசுவோம். ஒரே ஒரு கேள்வி சார் இறுதியாக, இந்த தாவேகா சீமான் இந்த கூட்டணி ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா சீமான் அவர்களுடைய எதிர்காலம் என்னாகும்? இல்ல கடைசி நேரம் ஒரு ஆசைப்பட்டு அவர் ஏதாவது ஒரு கூட்டணியில இணைஞ்சிடுவாரா? இவ்வளவு நாள் தனியா இருந்தது. ஐ திங்க் சீமான் தாவேகா கூட்டணி உருவாவதற்கு உண்டான வாய்ப்பு குறைவா தான் இருக்குன்னு பார்க்கிறேன். ஏன்னா மேபி தாவேகா இன்னும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா தாவேகானுடைய எழுச்சி என்பது நான் முதல்ல 5 முதல் 8% மேல அவர்களுக்கு இருக்காது என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். இன்றைக்கும் நான் இன்னும் தாவேகாவை பத்தி ஒரு அனாலிசிஸ் நான் களத்துக்கு போய் பண்ணல நான். அதனால ஐ டேக் அதர் செஃபாலஜிஸ்ட் எல்லாம் போய் பண்ணதை நான் எடுத்துக்கிறேன் நான். பட் என்னுடைய அசஸ்மெண்ட் ஒரு 5 முதல் 8%. அதுவும் ஒரு கோஸ்டல் சதர்ன் கோஸ்டல் தமிழ்நாடும் விக்கிரவாண்டிக்கு வடக்கேயும் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த இடத்துல தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருமளவில் இருக்கும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு இது. அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாரை அவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி தலித் மக்கள் மற்றும் கிறிஸ்தவ சமூக மக்கள், இவர்கள் தான் பெருமளவில். இவங்க 2 பேருமே திமுக கூட்டணியுடைய வாக்கு, விடுதலை சிறுத்தைகளினுடைய வாக்கு, காங்கிரஸினுடைய வாக்கு. ஸோ அப்போ விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய பிரசன்ஸ், தங்களுடைய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தா அவர்களுக்கு பெரிய மரியாதையும் இப்ப இல்லை. அவர்கள் இந்த ஒரு விஷயம் எப்படியானாலும் ஒரு இன்டெலிஜென்ஸ் மூலமாக, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் மூலமாக திமுகவுக்கும் தெரியும் இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு தான் அங்க காங்கிரஸ் மேல கூட பெருசா அவங்க எடுக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் தேவையில்லை, அதனால நம்ம பாமகவை உள்ள கூட்டிட்டு வந்துடலாம், விடுதலை சிறுத்தைகளை கைட்டி விட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு திமுக வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படி ஒருவேளை நிகழும் பட்சத்தில் அவர் விஜயோட போய் ஒரு கூட்டணி வைப்பார் என்று நான் யோசிக்க முடியும். சப்போஸ் ஜேவிசி, பாண்டே, இதயா போன்றவர்கள் சொல்ற மாதிரி ஒரு 20% தாண்டி வருகிறார் என்றால் அதுல ஒரு 60% ஓட்டு கண்டிப்பாக காங்கிரஸ் அண்ட் விசிகா ஓட்டு தான் அது. அப்போ காங்கிரஸே யோசிக்க ஆரம்பிக்கும், அப்ப இவங்க கூட இருந்து நம்மளுடைய ஓட் பேஸை தக்க வச்சுக்காம நம்ம இது அடி வாங்கிட்டோம் என்றால் 2029 நம்மள கிள்ளிக்கிற கூட திமுக மதிக்காது. விசிகாவை இப்பயாவது பிளாஸ்டிக் சாராவது கொடுக்குறாங்க, அப்ப அதுவும் கிடையாது, எழுந்திரிச்சுன்னு தான் நிக்கணும் அப்படின்ற அளவுக்கு வச்சிருவாங்க. ஸோ இருவருமே யோசித்து விஜயோடய நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அது விஜய் என்று காங்கிரஸ் விசிகா கூட்டணி என்பது ஒரு பெரிய ஸ்ட்ராங் கூட்டணியாக அமைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. ஒரு தேர்ட் ஃப்ரண்டாக உருவெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே சாதகம் யாருன்னா அதிமுக கூட்டணிக்கு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதிமுக கூட்டணி என்பது அதிமுக பாஜகவை தாண்டி சிறு கட்சிகளாக இருக்கக்கூடிய அமமுக உள்ள இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அமமுக இல்லாத பாஜக அதிமுக கூட்டணி சதன் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பெருமளவுல சேதத்தை சந்திக்கும். அதனால அமமுகவும் கண்டிப்பாக இருக்கணும். அதை தாண்டி ஏசி சண்முகம் போன்றவர்கள், அப்புறம் இந்த ஐஜேகே கட்சி,
அதுக்கப்புறம் வந்து ஜான் பாண்டியன் போன்றவர்கள், அப்புறம் புதிய தமிழகம், இந்த மாதிரி சிறு கட்சிகள் எல்லாமும் அவர்கள்லாம் இருந்துட்டு பாமகவோ இல்ல மற்றபடி வேற யாருமே கூட வரலனா கூட, தேமுதிக வரலனா கூட இந்த கூட்டணியே மிக ஸ்ட்ராங்கான கூட்டணியாக தான் எனக்கு தோணும். ஒரு ஒரு இது கள நிலவரம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்றத நான் பார்க்கிறேன். அப்போ விஜய் அவர்களுடைய எழுச்சி என்பது கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு செட்பேக் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அதனால சீமானோட போய் அவர் கூட்டணி வைப்பதற்கு ரொம்ப யோசிப்பார். ஆனா அவர் பாதி ஓட்டு சீமான் ஓட்டையும் எடுக்கிறார். ஸோ அதனால சீமான் வேணா தேவைக்கா கூட ஒரு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாமே தவிர, மெயினா விஜய் வில் வெயிட் ஃபார் காங்கிரஸ் அண்ட் விசிகா டு கம் அவுட். காங்கிரஸ் விசிகா வெளில வந்துன்னா கம்யூனிஸ்டுகளும் வெளில வர தயங்க மாட்டாங்க. அவங்களும் சரி நம்மளும் போய் பார்க்கலாமே, விஜயோட ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சாலும் அமையுமே அப்படின்னு ஒரு யோசனையில இருக்கலாம். ஆர் அன்லஸ் அதர்வைஸ் கம்யூனிஸ்ட் எனிவே அப் ஃபார் சேல். போன தடவை வந்து 25 கோடிக்கு விலை போனாங்க. இந்த தடவை ப்ராப்ளி அவங்களோட பிரைஸை ஏற்றிப்பாங்க. 50-100 கோடி கொடுத்தா கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரைஸை விலையை ஏற்றிப்பாங்களே தவிர மற்றபடி இதுவாகும். ஆனால் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவது அவர்களுக்கு பாதகமாக தான் அமையும். அதிமுக பாதகமாக தான் அமையும். ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவு ஓட்டுகள் அதிமுகவுக்கு ஓட்டு போடாமல் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. விஜய் இங்க வந்ததுனால அதனால அப்படியே அந்த ஓட்டு முழுக்க இங்க வராது. அட போப்பா, இவங்க 2 பேருமே தேவையில்லை, நான் திமுக கூட்டணியில இருந்துறேன், திமுகவுக்கு தான் அந்த ஓட்டு போகும். அதனால விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி வர்றதுனால இந்த 20-25% ஓட்டுன்னு சொல்லக்கூடியது அப்படியே வராது. ஒரு 5%, 5-6% ஓட்டு கண்டிப்பா வரும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த 5-6% ஒரு எஃபெக்டிவ் நம்பர், ரொம்ப ஒரு கம்பல்லிங் நம்பர் தான் சொல்லுவேன். ஆனா வந்து இதை விட முக்கியமா இது ஒரு 3வது ஒரு கூட்டணியாக விஜய் கூட்டணி உருவெடுத்தால் அது அதிமுக பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவுல சாதகமாக. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மக்கள் அரசியல இன்னும் தேசிய கட்சிகள் கரெக்டா புரிஞ்சு தமிழகத்துல களமாடல அப்படிங்கிற உண்மையையும், தொடர்ந்து வந்து அதிமுக 4.5 ஆண்டு காலமாக பதுங்கி இருந்தது. பாய்வதற்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா தன்னை தற்காத்து கொள்ள அது பதுங்கி இருந்தது. இப்போது மக்களுடைய கோபத்தை அரசியலாக மாற்ற முயற்சிக்கிறது அப்படிங்கிறதும், ஏன் இந்த ஆட்சி வெளியேறி மற்றொரு ஆட்சி அமைய வேண்டும், அதற்கு அதிமுக மட்டுமே கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தொடர்ந்து வந்து சீமான் அவர்களுக்கு வந்து விஜயோட போகணுங்கிற எண்ணம் இருக்கலாம். ஆனா விஜய் வந்து சீமான் கூட போறதுனால விஜய்க்கு பெரிய லாபம் இல்லை அப்படிங்கிறதையும், காங்கிரசும் விசிகாவும் தங்களுடைய ஓட் பேங்கை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே, ஆனால் அங்கிருந்து நகர்ந்த அடுத்த கட்சியான தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை 2026 கள நிலவரம் குறித்து உங்கள் பார்வையில் அழகா சொன்னீங்க சார். இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.